உங்கள் லெக் டேயில் குறிப்பாக உங்களோட குவாட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சீட்டட் லெக் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க் அவுட். இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்ஃபீரியரான ஒர்க் அவுட்டாக டீல் பண்ணி நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து உங்களோட ஹைப்பர் ட்ராஃபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட்டில் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து யூ கேன் கெயின் லாட் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டோட ஸ்டார்டிங்கில் இதை வந்து நீங்கள் பண்ணுறதன் மூலமாக உங்கள் மசில்ஸ் வந்து ப்ரீ எக்ஸாஸ்ட் ஆகிடும். ப்ரீ எக்ஸாஸ்டான மசில்ஸோடு போய் நீங்கள் அடுத்து ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஒரு பண்ணுறதன் மூலமாக உங்களோட ஹைப்பர் ட்ராஃபியை நீங்கள் நல்லா ட்ரிகர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து எப்படி லெக் எக்ஸ்டென்ஷன் கரெக்டாக பண்ணுறது அப்படின்றத வில் சி. இப்போது இந்த மிஷினில் வந்து நான் இப்போ வந்து இப்படி உட்காரேன் பண்ணணும். இந்த ஃபுட் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ இப்படியே ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எப்போயுமே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரெச்சில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்னோடய காலை வந்து என்னால் இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்போது இது இங்கே தான் இருக்குது. இந்த பேடில் நான் இப்படி போட ஆரம்பித்தோம்னா இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். என் கால் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இந்த மிஷினில் உட்கார்றப்ப இந்த செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்ற பாருங்கள். நீங்கள் உட்கார்றப்ப எப்போயுமே வந்து உங்களோட நீ வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகி உங்கள் குவாட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மிஷினை செட் பண்ணணும். அப்புறம் இந்த பேட் இருக்குது இல்லையா, இந்த பேடை வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணுறீங்க அப்படின்றதுலையும் கவனமாக இருங்க. இப்போது ஒருவேளை இந்த பேட் இங்கே இருந்துச்சுன்னா என்னோடய டோலை இந்த இடத்துல உட்காருது, சரிங்களா? அப்போ நான் மேலே தூக்குறப்ப என்னாகும், இங்கே இருக்கிறது இங்கே ஸ்லிப் ஆகும். ஸோ எப்போயுமே வந்து உங்களோட ஷின் முடிஞ்சு உங்களோட ஆங்கிள் ஆரம்பிக்கிற இந்த ஆங்கிளில் கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் இந்த பேட் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த நீ ஜாயிண்ட், இந்த ஹாம்ஸ்ட்ரிங்கும் இந்த காஃபும் ஸ்டார்ட் ஆகிற இடம், இந்த இடம் ஆகிற இடத்துல இந்த பெஞ்சோட இந்த மார்ஜின் இங்கே வரணும், கரெக்டாக இங்கே இருக்கணும். நீங்கள் முன்னாடி தள்ளி உக்காந்தீங்க, அதுக்கு வந்து நீங்கள் இந்த பெஞ்சை வந்து நீங்கள் வந்து முன்னாடி பின்னாடி நகர்த்தி செட்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி உக்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்டு வந்து தள்ளி இருக்குது, கேப் தெரியுதா? இப்போ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் போடுறப்ப இங்கே தூக்கும். அப்போ தூக்குது தெரியுதா? ஏன்னா இது வந்து ஒரு ஃபல்க்ரம் மாதிரி தான். இந்த இடம் ஃபல்க்ரம் வந்து சென்டராக இருந்தால் தான் வெயிட் வந்து நீங்கள் ப்ராப்பராக மேலே கீழே ஆட முடியும். ஒரு சீசா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சீசாவோட மிடில் பாயிண்ட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்படி போகும். அது ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களோட நீ வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் இப்படி தள்ளி உட்காரனால நாளடைவில் லாங் டேர்மில் நீங்கள் இதே ஃபார்மில் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த நீஸில் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஜுரி ஆகும். ஸோ அதனால் இதில் கவனமாக இருங்க. இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக் பண்ணலாம் இந்த மிஷினில். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்ரஸ் ஆனீங்கனாலே ஃபுல் ஸ்டாக் பண்ணுறது மேட்ரு கிடையாது. கரெக்டான ஸ்ட்ரெச்சு, கரெக்டான கண்ட்ராக்ஷன், அது நீங்கள் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து இப்படி மேலே கண்ட்ராக்ட் பண்ணுறப்ப அவங்களோட குவாட்ஸில் மட்டும் கவனம் செலுத்துவீங்க. அப்படி பண்ணாமல் உங்களோட ரெக்டஸ் ஃபெமியூரஸ்னு இந்த இடத்துல ஒரு மசில் இருக்கும், இந்த மசிலை ஸ்க்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி கற்பனை பண்ணிங்கன்னா ஓவரால் குவாடு வந்து நல்லா வந்து கனெக்ட் ஆகும். உங்கள் மைண்ட் மசில் கனெக்ஷன் நல்லா நடக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் போடுறது மேட்ரு கிடையாது. நிறைய பேர் ஃபுல் ஸ்டாக் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ தூரம் நல்லா மழுத்தி கண்ட்ராக்ட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் இறக்கிட்டு திருப்பின்ட்டு கண்ட்ராக்ஷனில் அவங்களோட கவனம் இருக்கும். நீங்கள் வந்து அவங்களோட ஸ்ட்ரெச்சில் வந்து கவனம் செலுத்தி பண்ணணும். ஃபுல் ரெப்ஸ் பண்ணுங்கள். அப்படியே ஹாஃப் ரெப்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஷார்ட் லென்த் பார்ஷியல் பண்ணாமல் லாங் லென்த் பார்ஷியல் பண்ணுங்கள். ஓகே, ஷார்ட் லென்த் பார்ஷியல், லாங் லென்த் பார்ஷியல்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெப் முடிக்கிறப்ப ஒரு ரெப் எந்த ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் மூமெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு ரெப்பில் வந்து 1 2 பிரித்தா என்ன ஆகும், ஹாஃப் ரெப்புன்றது ஒரு இதை 2 பிரிக்கணும். அப்போ நம்மளுக்கு 2 ஹாஃப் கிடைக்கும். ஒன்று ஷார்ட் லென்த் பார்ஷியல், இன்னொன்று லாங் லென்த் பார்ஷியல். உங்கள் மசில் கண்ட்ராக்டட் பொசிஷன்லேருந்து ஹாஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைசப்ஸ் கால் பண்ணுறோம். பைசப்ஸ் கால் பண்ணுறப்ப இந்த பைசப்ஸ் என்ன ஆகுது, ஷார்ட் ஆகுது, கண்ட்ராக்ட் ஆகுது. இந்த போர்ஷன்லேருந்து இவ்வளோ தூரம் பாதி வர்றது இது ஷார்ட் லென்த் பார்ஷியல். இப்போது இந்த பைசப்ஸ் வர்றது இது லென்த்தியாக இருக்குது, ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் இருக்குது. இதிலேருந்து பாதி வர்றது லாங் லென்த் பார்ஷியல். நீங்கள் பார்ஷியல் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷார்ட் லென்த் பார்ஷியல் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் லாங் லென்த் பார்ஷியல் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஹெவி செட் லெக் எக்ஸ்டென்ஷன் எப்படி போடுறதுன்றது சி. இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கையாளணும். ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறப்ப எனக்கு இப்படி பிடிக்கிறத விட எனக்கு இந்த இடத்துல இங்கே பிடிச்சா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆங்கரிங் பாயிண்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஃபுல் ரெப்ஸ்.
ஒரு ரெஸ்பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் லென்த் பார்ஷியல் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் லாங் லென்த் பார்ஷியல் பண்ண போகிறதில்ல. ஐம் கோயிங் டு டூ 1 rep ஆஃப் ஸ்டாட்டிக் ஹோல்டு. லெக் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு காம்பவுண்ட் மூமெண்ட்டை அடுத்தடுத்து ஒரு சூப்பர் செட்டாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷன் முடித்தோடனையும் ஹேக் ஸ்குவாடோ இல்லைனா மிஷின் ஸ்குவாட்ஸ், ஸ்மித் ஸ்குவாட்ஸ், இல்லைனா வந்து பெல்டட் ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஹோல்டு பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பண்ண வேண்டாம், சேஃப் இல்லை. ஓகே, ஸ்டாட்டிக் ஹோல்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா சேம் செட்டப் தான். ஆனால் அதை நம்ம வந்து ரெப் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. மேலே தூக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி ஃபுல்லாக கண்ட்ராக்ஷன் ஃபீல் பண்ணிட்டு பாடி ஒரு கட்டத்தில் க்ராஷ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், மயக்கிற மாதிரி ஆகும். அப்போது கண்ட்ரோல்டாக காலை கீழே இறக்கிட்டு வில் கோ டு மிஷின் ஸ்குவாட்ஸ். ரெடி?